जिगर में तुम ही नजर में, तुम ही जिगर में तुम ही नजर में, हो तुम ही मेरा संसार। हम जाने प्रभु या तुम जानो, पूछते हैं अपने दिल से, पूछते हैं अपने दिल से, हम कितने महान हैं। दुनिया जिसको ढूंढती है, दुनिया जिसको ढूंढती है, वो हम पर कुर्बान है। खींचता है मन को हमारे, खींचता है मन को हमारे, पल पल तेरा प्यार। हम जाने प्रभु या तुम जानो, प्रभु या तुम जानो। मन मंदिर में तेरी मूरत, मन मंदिर में तेरी मूरत, तेरी सूरत नजर आए। जब सोचूं तेरे बारे में बाबा, जब सोचूं तेरे बारे में बाबा, जन्नत की खुशबू बिखर जाए। बाबा तुझसे जुड़ी हुई है, बाबा तुझसे जुड़ी हुई है, श्वासों की हर तार। हम जाने प्रभु या तुम जानो, हम जाने प्रभु या तुम जानो। हमें तुमसे है कितना प्यार। तुम ही जिगर में तुम ही नजर में, तुम ही जिगर में तुम ही नजर में, हो तुम ही मेरा संसार। हम जाने प्रभु या तुम जानो। प्रभु आपकी
अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. 17/8/2025 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 16/11/2006. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு अपने सम्मान की शान में रहो और समय के महत्व को जान एवर रेडी बनो. தனது சொமானம் என்ற பெருமையில் இருங்கள், நேரத்தினுடைய மகத்துவத்தை தெரிந்து கொண்டு எவர் ரெடியாக आगुंगल. आज बाप दादा चारों ओर के अपने परमात्मा प्यार के पात्र सम्मान की सीट पर सेट बच्चों को देख रहे हैं. என்று பாப் தாதா நாலா பக்கங்களிலும் உள்ள தனது பரமாத்மா அன்பிற்கு பாத்திரமான சொமானம் என்ற சீட்டில் செட் ஆகி இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். யாரை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை முதல் வரியிலே பாப்தாதா கூறுகின்றார்கள். சீட் பர் செட் தோ சப் பச்சே ஹே, சீட்டில் எல்லா குழந்தைங்களும் செட்டாக தான் இருக்கிறாங்க. லேக்கின் ஏன்னா ரொம்ப ஆபத்தான வேர்டு இது சத்தியத்தில் திரத்தில் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். ஆனால் கை பச்சே ஏகாகிர ஸ்திதிமே செட் ஹே, சில குழந்தைகள் ஒருமைப்பட்டு இருக்கக்கூடிய ஸ்திதியில் செட்டாகி இருக்கிறாங்க. और कोई बच्चे संकल्प में थोड़ा थोड़ा अपसेट है. இன்னும் சில குழந்தைகள் சங்கல்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கிறாங்க. செட் அப்செட் ரெண்டு வடையும் பாபா யூஸ் பண்ணுறாங்க. बाप दादा वर्तमान समय के प्रमाण हर बच्चे को एक ग्राहक के रूप में सम्मानदारी स्वरूप में सदा देखने चाहते हैं.
பாப் தாதா நிகழ்காலத்தில் நேரத்திற்கு ஏற்ப சமய பிரமான் ரொம்ப முக்கியமான வேர்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ஏற்றுக்கொள்ள வேண்டியது, அது ரொம்ப முக்கியமானது. மகா வாக்கியத்தில் நேரத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு குழந்தைகளும் கூட ஒருமைப்படக்கூடிய ரூபத்தில் சமாந்தாரி ஸ்வரூபத்தில் எப்பொழுதும் இருப்பதை பாப் தாதா பார்க்க விரும்புகின்றார்கள். ஆக பாபா என்ன விரும்புகின்றார் என்று நம்ம அன்பில் கேட்கிறோம் இல்லை, அதுக்கு பதில் பாபா நமக்கு கொடுக்குறாங்க. எல்லா குழந்தைகளையும் கூட ஏகாகிர ரூபத்தில் சமாந்தாரி ஸ்வரூபத்தில் எப்பொழுதும் பார்க்க விரும்புகின்றார்கள். सभी बच्चे भी एकाग्रता की स्थिति में स्थित होना चाहते हैं. எல்லா குழந்தைகளும் கூட ஒருமுகப்படக்கூடிய ஸ்திதியில் ஸ்திரமாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகின்றார்கள். अपने भिन्न भिन्न प्रकार के समान जानते भी हैं. தங்களது விதவிதமான சமானத்தை கூட தெரிந்திருக்கின்றார்கள். सोचते भी हैं, யோசிக்கவும் செய்கின்றார்கள். लेकिन ஆனால் एकाग्रता कालचल में ले आती है. அந்த ஒருமுகப்பூட தன்மை என்பது அலைச்சலில் வந்து விடுகிறது. சதா ஏக்ரஸ்திதி கம் ரத்தி ஹே. எப்பொழுதும் ஏக்ரஸ்திதி, ஆடாத அசையாத ஸ்திதி என்பது குறைவாக இருக்கின்றது. அனுபவம் ஹோத்தா ஹை அவர் ஸ்திதி சாக்தே பி ஹை. அனுபவம் இதை கூட செய்கின்றார்கள், அந்த ஸ்திதியை விரும்பவும் செய்கின்றார்கள். லேக்கின் ஆனால் கப் கப் கியோं होती है, காரணம் அப்பப்போ அல்லது எப்பயாவது என்று ஏன் ஆகிவிடுகின்றது? காரணம் சதா அட்டென்ஷன் கி கமி. சிம்பிளாக பாபா சொல்லிட்டாங்க, எப்பொழுதும் கவனம் என்பதில் குறைவாக இருக்கின்றார்கள். அகர் சுமான் கி லிஸ்ட் நிக்காலோ தோ கித்தனி படி है. ஸோ மானத்தினுடைய லிஸ்ட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா எவ்வளோ பெருசு. சப்சே பहला சுமான் है, முதல் सोमानम இல்லை. जिस बाप को याद करते रहे उनके डायरेक्ट बच्चे बने हो. எந்த தந்தையை நினைவு செய்து கொண்டு இருக்கின்றீர்களோ அவர்களுடைய டைரக்ட் குழந்தைகளாக ஆகிவிட்டீர்கள். நம்பர் 1 संतान हो, नंबर 1 குழந்தையாக இருக்கின்றீர்கள். बाप दादा ने आपको ऑटो में से कोई बच्चों को कहाँ से चुनकर अपना बना लिया. பாப் தாதா கோடியில் ஒரு சிலரான குழந்தைகளை எங்கெங்கெல்லாம் தேடி பொறுக்கி எடுத்து தன்னுடையவர்களாக ஆக்கியிருக்கின்றார். 5 घंटों से डायरेक्ट बाप ने अपने बच्चों को अपना बना लिया. 5 கண்டங்கள்லேருந்தும் டைரக்ட் பாபா தன்னுடைய குழந்தைகளை தன்னுடையவர்களாக ஆக்கி கொண்டார். கித்தனா படா சமான, இது எவ்வளவு பெரிய சோமானம். சிருஷ்டி ரச்சதா கி பहली ரச்சனா आप हो. அதே டெக்னிக்கல் வேர்டில் பாபா சொல்கிறாங்க, உலகை படைக்கக்கூடியவருடைய முதல் படைப்பே நீங்கள் தான். ஜான்தே ஹோனா சோமான் கோ. இந்த சுயமரியாதை சுய பெருமை உங்களுக்கு தெரியும் தானே. बाप दादा ने अपने साथ साथ आप बच्चों को सारे विषयों की आत्मा को पूर्व बनाया है. பாப் தாதா தன் கூடவே குழந்தைகளாகிய உங்களையும் முழு உலகத்தினுடைய ஆத்மாக்களினுடைய மூதாதையர்களாக செய்துவிட்டார். விஸ்வக்கே பூர்வஜோ பூஜ்யோ, உலகத்திற்கே மூதாதையர்கள் பூஜிக்க தந்தவர்கள். பாப் தாதா ने हर बच्चे को विश्व का आधार मूर्त उद्धार मूर्त बनाया है. பாப் தாதா ஒவ்வொரு குழந்தைகளையும் உலகத்தினுடைய ஆதார மூர்த்திகளாக உத்தார மூர்த்திகளாக செய்துவிட்டார். அதுக்கு அடுத்துதான் பாபா கேட்குறாங்க, நஷா ஹே, போதை இருக்கின்றதா? தொட கபி கம்மோ ஜாத்தா, கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ குறைந்து விடுகிறது. சோச்சோ, கொஞ்சம் யோசிங்க. சப்சே அமூல்ய சாரே கலப் மே ஐசே அமூல்ய தக் கிஸ்கோ நஹீ பிராப்த் ஹோத்தா ஹை. விலைமதிப்பற்ற முழு கல்பத்திலையும் அப்படிப்பட்ட விலைமதிப்பற்ற ஒரு சிம்மாசனம் யாருக்குமே கிடைக்க முடியாது. ஓ, அது என்ன? பரமாத்மம் தகத், பரமாத்மாவுடைய சிம்மாசனம். லைட் கா தாஜ், லைட்டினுடைய கிரீடம். சுமிருத்தி கா திலகதியா, நினைவனுடைய திலகத்தை கொடுத்துருக்கேன். ஆக சிம்மாசனம், கிரீடம், திலகம். சிம்மாசனம் எது? பரமாத்மாவுடைய சிம்மாசனம். நம்மளுடைய கிரீடம் எது? லைட்டினுடைய கிரீடம். திலகம் எது? நினைவனுடைய திலகம். சுமிருத்தி ஆ ரஹி ஹை ந மை கவுன்,
நினைவுக்கு வருகின்றதா நான் யார்? மேரா சொமான் கியா ஹை? என்னுடைய சொமானம் என்ன? நஷா சடு ரஹா ஹைனா, போதை ஏறுகின்றது அல்லவா? கித்தனா பி சாரே கல்ப் மே சத்யுக அமூல்ய தக்கத் ஹை. எவ்வளவுதான் இந்த முழு கல்பத்திலையும் சத்தியோகத்தில் விலைமதிப்பற்ற சிம்மாசனம் இருந்தாலும் கூட பரமாத்மா தில் தக்கத், பரமாத்மனுடைய இதய சிம்மாசனம் பச்சோங்கே பிராப்த होता है, குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் பிராப்தியாக ஆகின்றது. बाप दादा सदा लास्ट नंबर बच्चों को भी फरिश्ता सो देवता स्वरूप में देखते हैं. बाप दादा எப்பொழுதுமே, அப்போ பெண் இல்லை, எப்பயாவதுன்னு இல்லை, எப்பொழுதுமே லாஸ்ட் நம்பர் குழந்தையை கூட ஃபரிஸ்தாவிலிருந்து தேவதை சொரூபமாகவே பார்க்கின்றார்கள். अभी अभी ब्राह्मण ने फरिश्ता ब्राह्मण सो फरिश्ता फरिश्ता देवता बनना ही है. இப்போ பிராமணர்கள் பிராமணிலிருந்து ஃபரிஸ்தாவாக, ஃபரிஸ்தாவிலிருந்து தேவதையாக ஆகியே தீர வேண்டும். ஜான்தே ஹோ அப்னே சுமான் கோ, தெரிந்திருக்கின்றீர்களா உங்களுடைய சுமானத்தை? क्योंकि ஏனெனில் பாப்தாதா ஜான்தே हैं, பாப்தாதாக்கு தெரியும். என்ன தெரியும்? சுமான் கோ बोलने के कारण ही देह अभिमान आता है. சுமானத்தை மறக்கின்ற காரணத்தினால தான் தேக உணர்வு, தேக அபிமானம் வந்துகின்றது. பரேஷான் பி होते हैं, ரொம்ப குழப்பமும் அடைகின்றார்கள். ஜப் பாப்தாதா தேக்தே हैं, எப்போ பாப்தாதா பார்க்கின்றார்களோ தேக அபிமானோ தேவான் ஆத்தா தோ, எப்போ தேக அபிமானமோ அல்லது தேக உணர்வோ வருகின்றதோ அப்பொழுது கித்தனே பரேஷான் होते हैं, எவ்வளவு குழப்பமடைகின்றார்கள். சபி அனுபவிகனா, நீங்கள் அனைவரும் கூட அனுபவிகள் தானே. சொமான்கி ஷான் மே ரஹனா, சொமானத்தினுடைய பெருமையில் இருப்பது. அவர் ஷான் சே பரே பரேஷான் ரஹனா, இந்த பெருமையிலேருந்து தூரமாயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, மூழ்கி விடுகின்றீர்கள். தோனோக்கோ ஜான்தே ஹோ, ரெண்டையுமே நீங்கள் அறிந்து இருக்கின்றீர்கள். பாப்தாதா தேக்தே हैं, பாப்தாதா பார்க்கின்றார்கள். என்ன? சபி பச்சே, அனைத்து குழந்தைகளும் மெஜாரிட்டி நாலேஜ்ஃபுல் தோ அச்சே பனே, மெஜாரிட்டி நாலேஜ்ஃபுல் நன்றாக ஆகியிருக்கின்றார்கள். லேக்கின் ஆனால் நாலேஜ்ஃபுல் ஆகியிருக்கீங்க, ஆனால் பவர்ஃபுல் நெய், பவரில் ஃபுல்லாகவோ பவர்ஃபுல்லாகவோ இல்லை, பர்சன்டேஜ் மே சதவிகிதத்தில் இருக்கின்றார்கள். रिजल्ट बाप दादा चल रहे. बाप दादा ने हर एक बच्चे को अपने सर्व खजानों का मालिक सो बालक सो मालिक बनाया है. बाप दादा ஒவ்வொரு குழந்தைகளையும் தன்னுடைய அனைத்து பொக்கிஷங்களுக்கும் குழந்தையிலிருந்து எஜமானனாக ஆக்கிவிட்டார். சபீகோ சர்வ கசானே தே, எல்லாருக்கும் எல்லா பொக்கிஷங்களையும் கொடுத்து விட்டார். கம் ஜாதா நெய் தே, சிலருக்கு கொஞ்சமோ சிலருக்கு அதிகமோ அப்படி கொடுக்கல. கியோங்கி அதை பாபா சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுற பாருங்க. ஏனெனில் அன்கினித் கஜானா, எல்லைக்கு அப்பாற்பட்ட பொக்கிஷம் அவர்கிட்ட இருக்குது. பேகத் கஜானா அன்லிமிட்டெட் பொக்கிஷங்கள். இதில் ஹர் பச்சே கோ பேத் கா பாலக் சோ மாலிக் பனாய, அதனால தான் ஒவ்வொரு குழந்தையிலையும் கூட எல்லையற்ற குழந்தையிலிருந்து எஜமானனாக ஆக்கிவிட்டார். பேத் கா பாப பேத் கா கசான, தந்தையும் எல்லையற்றவர், பொக்கிஷங்களும் எல்லையற்றது. தோ அபி அப்னே ஆப்கோ செக் கரோ, இப்போ தன்னைத்தான் சோதனை செய்யுங்கள். ஆப்கே பாஸ் பி பேத், உங்களிடம் எல்லையற்று இருக்கின்றதா? சதா ஹை யா கபி கபி குछ चोरी हो जाता है, எப்பொழுதும் இருக்கின்றதா இல்லது அவ்வப்பொழுது திருடப்பட்டு விடுகின்றதா? गुम हो जाता है, மறைந்து விடுகிறதா? பாபா क्यों அட்டென்ஷன் दिला रहे हैं, பாபா ஏன் கவன ஈர்ப்பு கொண்டு வருகின்றார்? பரேஷான் ந ஹோ, சொமான் கி சீட் பர் செட் ரஹோ, நீங்கள் பரேஷான் ஆகக்கூடாது, சொமானம் என்ற சீட்டில் செட் ஆகிருக்கணும். அப்செட்டாக இருக்கக்கூடாது. 63 ஜனம் तो अपसेट का अनुभव कर लिया है ना, 63 ஜென்மங்கள் அப்செட்டினுடைய அனுபவத்தை செய்து விட்டீர்கள் தானே. அப்புறம் அவர் கர்னே சாத்தே ஹோ,
இன்னும் அதை அனுபவம் பண்ணணும்னு விரும்புகின்றீங்களா? தக் நஹி கயே ஹோ, கலைப்படைந்து விடவில்லையா? அபி சோமான் மே ரஹனா அர்த்தாத், சோமானத்தில் இருப்பது என்றால் அதனுடைய பொருள் என்ன? அப்படி ஊஞ்சித்து ஊஞ்சி ஷான் மே ரஹனா, தனது உயர்ந்தலும் உயர்ந்த பெருமையில் இருக்கிறது. கியூ பாவ கேட்குறான், ஏன்? கித்தனா சமய பீத் கயா, எவ்வளோ டைம் கடந்து வந்து விட்டீர்கள்? 70 சால் மனா ரஹே ஹோனா, 70வது ஆண்டு கொண்டாடுகின்றீர்கள் அல்லவா? தூ சுயன் கி பஹச்சான் அர்த்தாத், தன்னைத்தான் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். அப்படின்னா என்ன பொருள்? சொமான் கி பஹச்சான், சுய பெருமையினுடைய கண்டுபிடிப்பு. சொமான் மே ஸ்தித் ரஹனா, சோமானத்தில் சுய பெருமையில் நிலைத்து இருக்க வேண்டும். சமய அனுசார், நேரத்திற்கு ஏற்ப. அபி சதா சப்தக்கோ ப்ராக்டிக்கல் லைஃப் மேலான, எப்பொழுதும் என்ற வார்த்தையை ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் கொண்டு வாங்க. சப்தக்கோ அண்டர்லைன் நெய் கர்னா, லேக்கின் வெறும் அந்த வேர்டை அண்டர்லைன் மட்டும் பண்ணக்கூடாது. ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப் மே அண்டர்லைன் கரோ, ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் அண்டர்லைன் பண்ணுங்க. रहना है, रहेंगे, कर तो रहेंगे, कर लेंगे. இருக்க வேண்டும், இருப்போம், நாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம், செஞ்சிடுவோம். பேத் கே பாலக் கே மாலிக் போல் நஹி ஹே, எல்லையற்ற குழந்தைகளினுடைய எஜமானனுடைய வார்த்தைகளே அது இல்லை. எது? இருக்க வேண்டும், இருப்போம், இருந்து கொண்டு தான் இருக்கின்றோம், செய்து விடுவோம். இப்படிங்கிற வார்த்தைகள் எதுவுமே யார் கிடையாது? குழந்தையிலிருந்து எஜமானனுடைய வார்த்தைகளே கிடையாது. அபி தோ ஹரேக்கு தில் சே அன்ஹத் சப்த நிக்கலே, இப்போ ஒவ்வொருவருடைய இதயத்திலிருந்தும் எல்லைக்கு அப்பாற்பட்ட இந்த சப்தங்கள் வெளிப்படணுமா? பானாத்தா ஓ பாலியா, எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டோம். पा रहे हैं, ये भेद का जाने के भेद भाव के बच्चों को नहीं बोल सकते. அடைந்து கொண்டு இருக்கின்றோம், எல்லையற்ற பொக்கிஷங்களுடைய எல்லையற்ற தந்தையினுடைய குழந்தைகள், சொல்லவே முடியாது. பாலியா, அடைந்து விட்டோம். பாப் தாதாக்கோ பாலியா, எப்போ பாப் தாதாவை நீங்கள் அடைந்து விட்டீர்களோ, மேரா பாபா கஹதியா, என்னுடைய தந்தை என்று கூறிவிட்டீர்களோ, மான்லியா, சொல்ல மட்டும் செய்யலை, ஏற்றுக்கொண்டு விட்டீர்களோ, ஜான்பீலியா, கண்டு கொண்டு விட்டீர்களோ, மான்பீலியா, தோயே அன்னத் சப்த பாலியா, எப்படிங்க ஏற்றுக்கொண்டு விடுகின்றீர்களோ, அப்போ இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட சப்தமான அடைந்து விட்டோம். क्योंकि बाप दादा जानते हैं, ஏன்னா बाप दादा க்கு நல்லாவே தெரியும். बच्चे सम्मान में कभी कभी होने के कारण, குழந்தைகளை சோமானத்தில் அப்பப்போ இருக்கிற காரணத்தினால சமைக்க மகத்துவ சிமிருத்திமே கம் ரக்தே, நேரத்தினுடைய மகத்துவத்தை கூட நினைவில் குறைவாக வைக்கின்றார்கள். ஏக்கு சுயன்கா சொமான், ஒன்று தன்னாலான தனக்கான சுய பெருமை, தூசரா சமயக்கா மகத்துவ, ரெண்டாவது நேரத்தினுடைய மகத்துவம். ஆப் சாதாரண நஹி ஹோ, பூர்வஜ் ஹோ, நீங்கள் சாதாரணமானவங்க கிடையாது, பூஜிக்க தகுந்தவர்கள். आप एक एक के पीछे विश्व की आत्मा का आधार है. உங்கள் ஒவ்வொருவர்களுடைய பின்னடியும் உலகத்தின் ஆத்மாக்களுடைய ஆதாரம் இருக்கின்றது. सोचो, கொஞ்சம் யோசிங்க. अगर आप हलचल में आएंगे तो विश्व की आत्मा को क्या होगा? நீங்களே அலைச்சலில் வந்தீங்கன்னா உலகத்தினுடைய ஆத்மாக்களுடைய நிலைமை என்ன ஆகும்? ऐसे नहीं समझो, जो महारथी कलाए जाते उनके पीछे विश्व के आधार. இப்படி நீங்கள் புரிந்து கொண்டு இருக்காதீர்கள். யார் மகாரதி என்று அழைக்கப்படுகின்றார்களோ அவர்களுக்கு பின்னாடி தான் உலகத்தினுடைய ஆதாரமே இருக்கிறது. அகர் நயனே பி ஹை, புதுசாக நீங்கள் வந்திருந்தாலும் சரி, क्योंकि आज नए भी बहुत आए होंगे, இன்றைக்கி புதுசாக கூட நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஏன்னா முதல் முறை வந்தவங்க எல்லாம் கையை தூக்குகின்றார்கள். ஜிஸ்னே தில் சே மானா மேரா பாபா, நீங்கள் இதயத்தில் என்ன ஏற்றுக்கொண்டீர்கள்? என்னுடைய பாபா. மான்லியா, பாபா அடுத்து கேட்குறாங்க, ஏற்றுக்கொண்டீர்களா? ஜோ நயனே ஆயே வ மான்தே, யார் புதுசாக வந்திருக்காங்களோ அவங்க இதை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். ஜான்தே ஹே நெய் மான்தே மேரா பாப்,
தெரியவே இல்லை, ஆனாலும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். வா ஹாத் உட்டா, அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். நயனே ஹாத் உட்டாரை, புதுசாக வந்தவங்க கைகளை உயர்த்துகின்றார்கள். புராணே தோ பக்க, பழையவர்கள் எல்லாம் ஸ்ட்ராங்காக பக்காவாக இருக்கின்றார்கள். ஜிஸ்னே தில் சே மானா மேரா பாபா, யார் இதயபூர்வமாக இதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ என்னுடைய தந்தை என்று, பாப் நபி மானா மேரா பச்சா, பாபா கூட இதை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய குழந்தைகள். ஓ சபி ஜிம்மேவார், ஏன்னா அவங்க எல்லாருமே யார்? பொறுப்புடையவர்கள். கியோ பாபா கேட்குறாங்க, ஏன் பொறுப்புடையவர்கள்? जब से आप कहते हो मैं ब्रह्मा कुमार ब्रह्मा कुमारी हूँ, எப்போ நீங்கள் சொல்லுகின்றீர்களோ நான் பிரம்மா குமார் பிரம்மா குமாரி என்று, பிரம்மா குமார் ஒரு குமாரி ஹோ சிவகுமார் சிவகுமாரி ஹோ, நீங்கள்லாம் பிரம்மகுமார் பிரம்மா குமாரிகளா இல்லை சிவகுமார் சிவகுமாரிகளா? யா दोनों के हो, இல்லை ரெண்டு பேருக்குமா? फिर तो बंद गए, அப்படின்னா நீங்கள் மாட்டிக்கொண்டீர்கள். ஜிம்மேவாரி கா தாஸ் படுகையா, பொறுப்பினுடைய கிரீடம் உங்கள்கிட்ட வந்துடுச்சு. பள்ளிக என்ன பொறுப்பு என்ற கிரீடம் வந்துவிட்டது அல்லவா? பாண்டவ பத்தாவோ ஜிம்மேவாரி கா தாஸ் பட, பாண்டவர்களே கூறுங்கள், பொறுப்பு என்ற கிரீடம் வந்துவிட்டதா? பாரி துணை இல்லைகிறா, ரொம்ப வெயிட்டாக இல்லை தானே, ஹல்கா என்ன இலகுவாக இருக்கின்றது அல்லவா? ஹி லைட்டுக்கா, அது இருப்பது எப்படி? லைட்டினுடைய க்ரௌன். तो लाइट कितनी हल्की होती है, லைட்டு பாருங்கள் எவ்வளோ லைட்டாக இருக்குது. तो समय का भी महत्व अटेंशन में रखो, நேரத்தினுடைய மகத்துவத்தை கூட கவனத்தில் வையுங்க. சமய பூச் கர் நை ஆனா, நேரம் ஒரு பொழுதோ கேட்டுக்கிட்டு வராது. கை பச்சே அபீபி கத்தே சோஸ்தே, சில குழந்தைங்க இப்போ கூட இப்படி சொல்கிறாங்களாம், யோசிக்கிறாங்க. என்ன? தோடாசா அஞ்சான் மாலும் தோனா செய்ய, கொஞ்சோண்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக தெரியணும் தானே. சலோ 20 साल 10 साल தோட மாலுமோ, 20 வருஷமா இல்லை 10 வருஷமா கொஞ்சமாக தெரியணும் இல்லையா? லேக்கின் பாப் தாதா கஹத்தே ஹே, ஆனால் பாப் தாதா என்ன கூறுகின்றார்கள்? சமயக்கா ஃபைனல் வினாஷ்கா சோடோ, பாபா சொல்கிறாங்க ஃபைனல் வினாசத்தை விடுங்க, நேரத்தை கூட. ஆப்கோ अपने शरीर के विनाश को पता, உங்கள் சரீரம் எப்போ வினாஷம் ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? कोई है जिसको पता है कि मैं फलाना तारीख में शरीर छोड़ूंगा, சில பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் நான் இந்த தேதியில் என்னுடைய சரீரத்தை விட்டுடுவேன். பாபா கேட்குறான், है पता, உங்களுக்கு தெரியுமா? और आजकल तो ब्राह्मणों को जाने का भोग बहुत लगाते हो, ஏன்னா இந்த காலத்தில் பிராமணர்கள் சென்று விட்டவர்களுக்காக போக் ரொம்ப வைக்கிறீங்க. கோய் பரோசா நெய்ய, எந்த ஒரு இதுவும் கிடையாது. இசிலே சமயக்க மகத்துவ ஜானோ, நேரத்தினுடைய மகத்துவத்தை தெரிந்து கொள்ளுங்கள். சோட்டா சா யுக் ஆயுமே சோட்டா, இது ரொம்ப சின்ன யுகம், இதனுடைய ஏஜ் ரொம்ப சின்னது. லேக்கின் படைத்த படி பிராப்தி கா யுக, பெரியலும் பெரிய பிராப்தி அடையக்கூடிய யுகம். கியோங்கி அதையும் பாபா சொல்கிறாங்க, ஏனெனில் படைத்தே படா பாப், எல்லாற்றையோட பெரிய தந்தை சொட்டு சி யுகமே ஆத்தா, இந்த சின்ன யுகத்தில் தான் வருகின்றார். அவர் படை யுகமே நெய் ஆத்தா, பெரிய யுகங்களில் வர்றதே கிடையாது. यही छोटा सा युग, இந்த சிறிய யுகத்தில் தான் जिसमें सारे कल्प की प्राप्ति का बीज डालने का समय, முழு கல்பத்திற்கான பிராப்திக்கான விதை விதைப்பதற்கான நேரம். சாயே விஸ்வக்க ராஜ்ய பிராப்த கரோ, உலகத்தினுடைய ராஜ்யத்தை நீங்கள் பிராப்தி செய்ய வேண்டுமானாலும் சரி, சாயே பூஜையோ பூஜைக்கு தந்தவர்களாக ஆக வேண்டுமானாலும் சரி, சாரே கல்ப்கே பீ டால்னே கா சமயம், முழு கல்பத்திற்குமான விதையை விதைப்பதற்கான நேரம் இதுதான். और डबल फल प्राप्त करने का समय, அந்த பலன் கூட எப்படி டபுள் பலன் பிராப்தி அடையக்கூடிய நேரம். பக்தி கா ஃபல் பி அபி மில்தா है, பக்தியினுடைய பலன் கூட இப்போ தான் கிடைக்கிறது. और प्रत्यक्ष फल भी अभी मिलता है, பிரத்யட்சமான பலனும் இப்போ தான் கிடைக்கிறது. அபி அபி கியா அபி भी प्रत्यक्ष फल मिलता है, இப்போ தான் இப்போ செஞ்சோம், இப்போவே அதனுடைய பிரத்யட்சமான பலன் கிடைத்து விடுகின்றது.
பவிஷ்ய பி பந்த, எதிர்காலமும் ஆகின்றது. சாரே கல்பமே தேக்கோ, பாபா சொல்கிறாங்க முழு கல்பத்திலையும் பாருங்கள். ஐசா கோய் யுகு, இந்த மாதிரி ஏதாவது யுகம் இருக்கின்றதா? क्योंकि ஏனெனில் इस समय बाप ने हर बच्चे को हथेली पर बड़े से बड़ी सौगात दी है. ஏன்னா இந்த நேரத்தில் தான் பாபா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தன்னுடைய உள்ளங்கையில் பெரிய கிஃப்டை கொடுத்து விட்டார். அப்படி சௌகாத் யாத, உங்களுடைய கிஃப்ட்டு உங்கள் நினைவில் இருக்கின்றதா? சொர்க்கா ராஜ்பாக், சொர்க்கத்தினுடைய ராஜ்ய பாக்கியம். நை துனியாக்கு சொர்க்கி கிஃப்ட், புது உலகத்தினுடைய சொர்க்கத்தினுடைய கிஃப்ட் ஹர் பச்சைக்கு ஹத்தேலியுமே திய, ஒவ்வொரு குழந்தைகளுடைய உள்ளங்கையிலையும் பாபா கொடுத்து விட்டார்கள். இத்தனை படி கிஃப்ட் கோய் நீ தேத்தா, இவ்வளோ பெரிய கிஃப்டை யாருமே கொடுக்க முடியாது. அர் கபி நெய் தே சக்தா, அவங்களால கொடுக்கவும் முடியாது. அபி மில்தி ஹை, இப்போ தான் கிடைக்கின்றது. அபி ஆப் மாஸ்டர் சர்வசக்திவான் பந்தேவ், இப்போ நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவானாக ஆகின்றீர்கள். और कोई युग में मास्टर சக்தி மர்தபா नहीं मिलता, அந்த ஒரு பதவி என்பது எந்த யுகத்திலையும் கிடைக்காது. தோ ஆக स्वयं के समान में भी एकाग्र रहो, உங்களுடைய சுமானத்தில் கூட நீங்கள் ஒருமுகப்பட்டு இருங்க. சமைக்க மகத்துவ भी जानो, நேரத்தினுடைய மகத்துவத்தையும் தெரிஞ்சுக்கங்க. ஸ்வயன் அவர் சமய, தன்னையும் தெரிஞ்சுக்கணும், நேரத்தையும் தெரிஞ்சுக்கணும். சுவயன்கா சொமான, தன்னுடைய சொமானம் எது? சமயக்கா மகத்துவ. தன்னை தெரிஞ்சுக்கணும்னா தன்னுடைய சொமானத்தை தெரிஞ்சுக்கணும், நேரத்தை தெரிஞ்சுக்கணும்னா அதனுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். அல்பேலா நஹி பண்ணா, சோம்பேறியாக ஆகக்கூடாது. 70 साल बीत चुके, 70 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டன. அபி அகர் அல்பேலே பனே தோ, இப்பையும் நீங்கள் சோம்பேறி ஆனீங்கன்னால் பௌத் குச் அப்படி பிராப்தி கம் இல்லைங்க, ரொம்பவும் அதிகமாக உங்களுடைய பிராப்தியை குறைவாக அடைவீர்கள். தேக்கினா பீச்சே நேராங்க, போய் சேர்ந்துருவோம், போயிட்டு தான் இருக்கிறோம், ஆகிவிடும், ரொம்ப நல்லது. இப்படிலாம் சொல்கிறது என்ன? நம்மளுடைய சோம்பேறித்தனம் தான். ஏ அல்பேலா பண்ண தூசரா ராயல் ஆலசியாத்த, இது சோம்பேறித்தனம். இன்னொன்று ராயல் அலட்சியம். அல்பேலாப்பன் ஆர் ஆலசியம், ரெண்டு விஷயங்கள். ஒன்று சோம்பேறித்தனம், இன்னொன்று அலட்சிய மனப்பாங்கு. கப் சப்த ஆலசிய, எப்போ அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்கனால என்ன அர்த்தம்? நீங்கள் அலட்சியமாக இருக்கின்றீர்கள். ஆப் சப்த துரந்து தான்மா புண்ணியம், இப்பொழுது என்பதனுடைய பொருள் என்ன பியூட்டிஃபுல்லாக பாபா சொல்கிறாங்க. துரந்து தான் மகா புண்ணிய, தானத்தை எப்படி பண்ணணுமா? உடனடியாக செய்யணும். இப்போ அவ்வளோதான். அபி ஆஜ் பहला टर्न है ना, இன்னைக்கு पहला முதல் டர்னு. तो बाप दादा अटेंशन खींचो आ रहा है, बाप दादा கவனத்தை ஈர்ந்திருக்கின்றார். इस सीज़न में என்ன सोमान से उतरना है, இந்த சீசனில் சோமானம் என்ற சீட்டேருந்து நீங்கள் இறங்கக்கூடாது. நான் சமய மகத்துவக்கோ பூல்ன, நேரத்தினுடைய மகத்துவத்தை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அலர்ட், ஹோஷியார், கபர்தார், 3 வார்த்தையில் பாபா சொல்ல. அலர்ட்டாக இருக்கணும், ஹோஷியார் கெட்டிக்காரர்களாக இருக்கணும், கபர்தார் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். प्यारे है ना, நீங்கள் எல்லாம் அன்பானவர்கள் அல்லவா. जिससे प्यार होता है ना उसकी जरा भी कमजोरी कमी देखी नहीं जाती है. யார் மேலே நமக்கு அன்பு இருக்கோ அவங்களுடைய ஒரு சிறிய குறை கூட பலகீனம் கூட பார்க்க சகிக்காது. सुना है ना बाप दादा का लास्ट बच्चों में भी है और उससे भी अति प्यार. சொல்லியிருக்கா இல்லையா, பாப் தாதாக்கு கடைசி குழந்தைகிட்ட கூட ரொம்ப ரொம்ப அன்பு என்பது இருக்கிறது. பச்சா தோ என்ன, குழந்தை தானே அதுவும். தான் அபி இஸ் சல்தி ஜீவன் சீசன் में, இந்த நடக்கின்ற சீசனில், சீசன் பலே இந்தியா वालों की है, சீசன் வந்து இந்தியர்களுக்கா இருந்தாலும் சரி, டபுள் விதேஷி भी कम नहीं है, டபுள் விதேஷியும் குறைவு கிடையாது. பாப் தாதா ने देखा है, பாப் தாதா பார்த்தாங்களாம். என்ன, कोई भी टर्न ऐसा नहीं होता जिसमें डबल विदेशी न हो, எந்த ஒரு டேர்ன்லையும் டபுள் விதேஷி இல்லாமல் இல்லை. ஏ உன்னோக்கி கமால், இது அவங்களுடைய வண்டர். அபி ஹாத் உட்டாலோ டபுள் விதேஷி, இப்போ டபுள் ஃபாயின்ஸ்லாம் கைகளை உயர்த்துங்க. देखो कितने
பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஸ்பெஷல் சீசன் பீத் கை, டபுள் ஃபாஸ்ட்கா ஸ்பெஷல் முடிவடைந்து விட்டது. ஃபிர் பி தேக்கோ கித்தனை, அப்புறம் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. முபாரக் வாழ்த்துக்கள். பலே பதாரே வாருங்கள். बहुत बहुत मुबारक, ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். तो सुना अभी क्या करना है, கேட்டீர்களா? இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? इस सीज़न में क्या क्या करना है, இந்த சீசனில் என்னெல்லாம் செய்ய வேண்டும்? होमवर्क दे दिया, होमवर्क பாபா கொடுத்து விட்டார்கள். स्वयं को रियलाइज करो, தன்னைத்தான் ரியலைஸ் பண்ணுங்க. स्वयं को ही करो, தான் யார் என்பதையே செய்யுங்கள். दूसरे को नहीं, பிறரை கிடையாது. ரியல் கோல்டு பண்ணும், ரியல் கோல்டாக ஆகுங்கள் சொல்லிட்டு. क्योंकि ஏனெனில் பாப் தாதா சமஸ்தே, பாப் தாதா புரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஜிஸ்னே மேரா பாபா கா, யார் என்னுடைய தந்தை என்று கூறினார்களோ ஓ சாத் வித் சலே, அவங்க கூடையே போக வேண்டும். பராத்தி ஓக்கர்னே சலே, ஒரு வளத்தில் பின்னாடி வரக்கூடாது, துணையாக செல்ல வேண்டும். பாப் தாதா கே சாத் ஸ்ரீமத் கா ஹாத் பக்கட் சாத் சலே, பாப் தாதா கூட எப்பொழுதும் ஸ்ரீமத் என்ற கைகளை பிடித்து கொண்டே செல்ல வேண்டும். फिर ब्रह्मा बाप के साथ पहले राज्य में आवे, பிறகு பிரம்மா பாபா கூட முதல் ராஜ்யத்தில் வந்துடணும். மஜா तो पहले नए घर में होता है ना, ஹாப்பினஸ் கூட எப்போ? முதல்ல புது வீட்டில் தான் இல்லையா? एक मास के बाद भी कहते एक मास पुराना, ஒரு மாதம் ஆகிட்டா கூட என்ன சொல்லுவீங்க? ஒரு மாதம் பழசுன்னு தான் சொல்லுவீங்க. நயா கர் நய் துனியா நய் சா நயா ரசம் ரிச்சா பிரம்மா சாத் ராஜ்யமே ஆய், புது வீடு, புது உலகம், புது நடத்தைகள், புது பழக்க வழக்கங்கள் பிரம்மா பாபா கூடயே அந்த ராஜ்யத்தில் வர வேண்டும். சபி கத்தேனா, எல்லாருமே என்ன கூறுகின்றார்கள்? பிரம்மா பாப் சே ஹமாரே பௌத் பியார் ஹை, பிரம்மா பாபா கூட எங்களுக்கு ரொம்ப அன்பு இருக்கின்றது. தோ பியார் கி நிஷானி கியா ஹோத்தி ஹை, அன்பினுடைய அடையாளம் என்னவாக இருக்கிறது? சாத் ரஹே, சாத் சலே, சாத் ஆயே, கூடவே போகணும், கூடவே இருக்கணும், கூடவே வரணும். ஏ பியார் கா சபோத், இதுதான் ப்ரூஃப் அன்பினுடைய. பசந்த பாபா கேட்குறாங்க, பிடித்திருக்கின்றதா? சாத் ரஹனா, சாத் சல்னா, சாத் ஆனா, கூடையே இருக்கணும், கூடையே போகணும், கூடையே வரணும். பசந்த பிடித்திருக்கின்றதா? மறுபடியும் பாபா ஹே பசந்த விருப்பமா? तो जो चीज़ पसंद होती है ना उसको छोड़ ही जाता है. எது நமக்கு பிடிக்குமோ அதை யாராவது விடுவாங்களா என்ன? तो ஆக பாக்கி யார் பச்சை கே சாத் பிரித் கி ரீதி यही है. பாபாவுக்கு ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு கூடயும் அன்பினுடைய ரீதி என்ன தெரியுமா? சாத் சலே பீச்சே பீச்சே நெய், கூடையே போகணுமே தவிர பின்னாடி பின்னாடி போகக்கூடாது. அங்கே குச்ச ரह जाएगा तो दरमियान के लिए रुकना पड़े, ஏன்னா கொஞ்சம் இருந்துடுச்சுன்னா, தங்கிடுச்சுன்னா தர்மராஜினுடைய தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஹாத்துமே ஹாத் நே ஹோகா, அப்போ கையோட கை கோத்துட்டு போக முடியாது. பீச்சே பீச்சே ஆயிங்க, பின்னாடி தான் வருவீங்க. மஜா கிஸ்மே, பாபா கேட்குறாங்க சந்தோஷம் எதில் இருக்கும்? சாத்துமேனா கூடையே வர்றதுல தான் இல்லையா? தோ வக்கா வாய்தா ஹேனா, ஆக பக்கா உறுதிமொழி இருக்கு இல்லையா? சாத் செல்னா ஹே, கூடையே செல்ல வேண்டுமா? பீச்சே பீச்சே ஆன இல்லை பின்னாடியே வரணுமா? தேக்கோ ஹாத் தோ போத் அச்சா உட்டாது, கையில் மட்டும் பாருங்கள் எவ்வளோ நன்றாக உயர்த்துகின்றார்கள். ஹாத் தேக் கர்க்கே பாப் தாதா குஷ் தோ ஹோத்தே, கைகளை உயர்த்தும் போது பார்த்து பாப் தாதாவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது சொல்லிட்டு. லேக்கின் ஆனால் ஸ்ரீமத் கா ஹாத் உட்டானா, ஸ்ரீமத்தினுடைய கைகளை உயர்த்துங்கள். சிவ பாபாவுக்கு தோ ஹாத் ஹோகா ही नहीं, शिव बाबा के கையிலே இருக்காது. பிரம்மா பாபா ஆத்மாவுக்கு भी हाथ नहीं होगा, பிரம்மா பாபா ஆத்மாவுக்கு கூட கை இருக்காது. आपको ये स्थूल हाथ नहीं होता, உங்களுக்கு கூட ஸ்தூலமான கைகள் கிடையாது. ஸ்ரீமத் கா हाथ पकड़ कर साथ चलना, ஸ்ரீமத் என்ற கைகளை பிடித்து கொண்டு கூடவே செல்ல வேண்டும். சலேங்கேனா போவீர்கள் தானே? காந்தம் तो हिलाओ, தலைகளை ஆட்டுங்கள். அச்சா ஹாத் இலா ரஹி, நன்றாக தலைகளை ஆட்டுகின்றார்கள். பாப் தாதா யஹி சாத்தே, பாப் தாதா என்ன விரும்புகின்றார்கள்?
एक भी बच्चा पीछे नहीं रहे. ஒரு குழந்தை கூட பின்னாடி தங்கி விடக்கூடாது. சப் சாத்தா சலே, எல்லாம் ஒன்றா கூடவே போக வேண்டும். எவர் ரெடி रहना पड़ेगा, எவர் ரெடியாக இருக்க வேண்டி இருக்கும். अच्छा, நல்லது. अब बाप दादा चारों ओर के बच्चों का रजिस्टर देखता रहेगा. बाप दादा நாலா பக்கங்களிலும் உள்ள குழந்தைகளுடைய ரெஜிஸ்டரை பார்த்து கொண்டே இருப்பார்கள். வாய்தா கியா நிபாயா, அர்த்தாத் உறுதிமொழி கொடுத்தாங்க, அதை கடைபிடித்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபாய்தா உட்டாய, லாபத்தை எடுத்துக்கொண்டார்கள். சிறு வாய்தா நெய் கர்னா ஃபாய்தா உட்டான, வெறுமனே உறுதிமொழி மட்டும் கொடுக்கக்கூடாது, லாபத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அச்சா, நல்லது. அபி சபி திட சங்கல்ப கரேங்கே. இப்போ எல்லாருமே திட சங்கல்பம் செய்வீர்களா? திட சங்கல்ப ஸ்திதிமே ஸ்தித் ஹோக்கர் பைட்டோ. திட சங்கல்பம் என்ற ஸ்திதியில் ஸ்தித்தாயிட்டு உட்காருங்க. கர்னா ஹீ ஹே சல்னா ஹீ ஹே, செய்தே ஆக வேண்டும், சென்றே ஆக வேண்டும். அதுவும் எப்படி? சாத்து செல்ல, கூடையே செல்ல வேண்டும். அவிய திட சங்கல்ப அப்பனே சேர்க்கிறோம். இந்த திட சங்கல்பத்தை உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளுங்கள். ஸ்திதிமே பைட் ஜாவ், இந்த ஸ்திதியில் அமர்ந்து விடுங்கள். கேகினே கர்னா, கர்னா ஹீ ஹே, செய்வோம், பார்ப்போம், நடக்கும், இந்த எதுவுமே ஃப்யூச்சரில் பேசக்கூடாது, செய்தே ஆக வேண்டும். अच्छा, நல்லது. सब तरह के डबल सेवादारी बच्चों को, நாலா பக்கங்களிலும் உள்ள டபுள் சேவாதாரி குழந்தைகளுக்கு चारों ओर के सदा एकाग्र सम्मान की सीट पर सेट रहने वाले, நாலா பக்கங்களிலும் எப்பொழுதும் ஒருமுகப்படுத்தக்கூடிய சமானம் என்ற சீட்டில் செட்டாகி இருக்கக்கூடியவர்களுக்கு பாப் தாதாக்கு மஸ்தக் மணியா, பாப் தாதனுடைய நெற்றி மணிகளுக்கு चारों ओर के समय का महत्व को जान, நாலா பக்கங்களிலும் நேரத்தினுடைய மகத்துவத்தை தெரிந்து தீவிர புருஷார்த்தா சபூத் தேனேவாலே, தீவிர புருஷார்த்தத்தினுடைய ப்ரூஃபை கொடுக்கக்கூடிய சபூத் பச்சோங்கோ चारों ओर के उमंग उत्साह के पंगों से सदा உடானே வாலே, எப்பொழுதுமே உற்சாகம் மற்றும் ஆர்வம் என்ற இறக்கைகள் மூலமாக பறந்து கொண்டு பிறரையும் பறக்கச் செய்யக்கூடிய டபுள் லைட் ஃபரிஸ்தே பச்சோக்கோ, டபுள் லைட் ஃபரிஸ்தா குழந்தைகளுக்கு பாப் தாதா கா யாத் பியார் அவர் நமஸ்தே, பாப் தாதானுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. அடுத்து தாதியோசி, தாதிகளை பாப் தாதா சந்திக்கின்றார்கள். சபி சாத் தேத்தே சல் ரஹே ஹே, எல்லோருமே துணையை கொண்டு சென்று கொண்டே இருக்கின்றார்கள். ஏ பாப் தாதாக்கு குஷி ஹை, ஹரேக் अपने விஷயத்தை का अंगुली दे रहे हैं. பாப் தாதாக்கு இதனால் மகிழ்ச்சி. ஒவ்வொருவரும் கூட தங்களுடைய விசேஷமான தன்மை என்ற அந்த விரலை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். சபீக்கோ ஆதி ரத்தன் தேக்கருக்கு குஷி होती எல்லோருக்கும் ஆதி ரத்தங்களை பார்க்கும்போது மகிழ்ச்சி வருகின்றது அல்லவா? ஆதி சேலேக்கே சேவாமி அப்படி அட்டியா லகாய், ஆரம்பத்திலேருந்து சேவையில் தங்களுடைய எலும்பை கூட பயன்படுத்தினீர்கள். ஹட்டி சேவாக்கிய போத் அச்சா, எலும்பும் சேவை செய்தீர்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. देखो कुछ भी होता है लेकिन एक बात देखो, चाहे बड़े बेड पर है चाहे कहाँ भी है लेकिन बाप को नहीं भूले. பெட்டில் இருந்தாலும் கூட பாபாவை மறக்கவே இல்லை. பாப் தில்மே சமாயாவா, பாபா இதயத்தில் கலந்திருக்கின்றார். ஐசா என்ன, அப்படித்தான் இல்லவோ? देखो कितना अच्छा मुस्कुरा रही है, எவ்வளோ அழகாக அன்பாக புன்முறுவல் போக்கின்றார். பாய் ஆகி படிய, மற்றபடி ஆயில் ரொம்ப பெருசு. और धर्मराज पुरी से ठंडा करके जाना है, सजा नहीं खानी. धर्मराज पुल पे अड़ी வாங்கக்கூடாது, தன்னை அடையக்கூடாது. தர்மராஜுக்கு भी सिर झुकाना पड़ेगा. ஆனால் தர்மராஜ் தலையை குனிய வேண்டும். स्वागत करनी पड़ेगी ना, உங்களுக்கு வரவேற்பு செய்ய வேண்டும் அல்லவா? டாட்டா करना पड़ेगा. தர்மராஜுக்கு டாட்டா பண்ண வேண்டியிருக்கும். இசிலியே அதனால தான் யான் தோட போத் பாப் கி யாத் இசா பூரா கர்றேன். பாபாவுடைய நினைவில் கணக்கு வழக்குகளை இங்கேயே முடிச்சிடுறாங்க. பாக்கி கஷ்டம் நெய், மற்றபடி கஷ்டம் எதுவுமே கிடையாது. பீமாரி பலே வியாதிகள் என்னமோ இருக்குது, லேக்கின் துக்கக்கு மாத்திரம் நெய், ஆனால் துக்கம் என்பதே கிடையாது. பரதாதியை பார்த்து பார்த்தா சொல்கிறாங்க, ஏ பௌத் முஸ்குரா ரही, ரொம்ப புன்முறுவல் பூக்கின்றார்கள். சப்கோ திருஷ்டி தோ, எல்லோருக்கும் திருஷ்டியை கொடுங்க. அச்சா, நல்லது.
இன்னைக்கு वरदानम बाहर मुखी चतुराई से मुक्त रहने वाले வெளிநோக்கு முகம் என்ற கெட்டிக்காரத்தனத்திலிருந்து முக்தி அடைந்து இருக்கக்கூடிய பாபு பசந்த், பாபாவுக்கு பிரியமான சச்சே சௌதாகர் பனோ, உண்மையான பிஸ்னஸ்மேனாக ஆகுக. बाप दादा को दुनिया की बाहर मुखी चतुराई पसंद नहीं. பாப் தாதாவுக்கு உலகத்தினுடைய வெளிநோக்கு முகத்தின் கெட்டியாரத்தனம் பிடிக்காது. கா ஜாத்தா பூலோங்கா பகவான், சொல்லப்படுகிறது என்ன, கள்ளங்கபடமற்றவருடைய பகவான் சத்துர் சுஜான் கி போலே பச்சை பசந்த. பாபா யார், சத்துர் சுஜான். ஆனால் அவருக்கு யாரை பிடிக்குது, போலே பச்சே, கள்ளங்கபடமற்ற குழந்தைகள் தான். பரமாத்மா டைரக்டரி மே போலே பச்சை விசேஷ விஐபி है. பரமாத்மாவுடைய டைரக்டரியில் கள்ளங்கபடமற்ற குழந்தைகள் தான் யார், விசேஷமான விஐபி. जितने दुनिया वालों की आंख नहीं जाती वही बाप से सौदा करके परमात्मा नयन सितारे बन गए. யார் மேலே உலகத்தினுடைய பார்வையே படலையோ அவங்க பாபாவிடம் எப்பொழுதும் அவர்களுடைய கண்களினுடைய நட்சத்திரமாக ஆகிவிட்டார்கள். போலி பச்சை தில் சே கேத்தே. யார் கள்ளமற்ற குழந்தைகளோ அவங்க தான் இதே பூர்வமாக என்ன கூறாங்க, மேரா பாபா, என்னுடைய பாபா. இசி ஏக் செகண்ட் ஏக் போல் சே, ஒரு வினாடிக்கான இந்த ஒரு வார்த்தையில் அன்கிணித் கசானிக்கா சௌதா கரையவர், எல்லையற்ற அளவு பொக்கிஷங்களை பிஸ்னஸ் பண்ணக்கூடிய சச்சே சௌதாகர் பன்கே, உண்மையான பிஸ்னஸ்மேனாக ஆகிவிட்டார்கள். இன்னைக்கு ஸ்லோகன் சர்வக்கா ஸ்னேஹ் பிராப்த கர்ணா தோ, அனைவருடைய அன்பையும் பிராப்தி அடைய வேண்டுமென்றால் முக்ஸே சதா மீட்டே போல் போலோ, வாயிலிருந்து எப்போதும் இனிமையான வார்த்தைகளையே பேசுங்கள். அவ்வக்த இஷாரா சகஜ யோகி பன்னா ஹே தோ, சகஜ யோகியாக ஆக வேண்டுமெனில் பரமாத்மா பியார்க்கே அனுபவி பனோ, பரமாத்மாவுடைய அன்பின் அனுபவியாக ஆகுங்கள். जो सदा बाप की याद में लवलीन अर्थात समाये हुए हैं, யார் எப்பொழுதும் பாபாவுடைய அன்பில் லவ்லீனாக இருக்கின்றார்களோ அவர்கள் இரண்டு அற கலந்து இருக்கின்றார்கள். ஐசி ஆத்மாவுக்கு நயனமே, அப்படிப்பட்ட ஆத்மாக்களுடைய கண்களில் முகக்கே ஹர் போல்மே, வாயினுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் பாப் சமாயவா உனக்கு காரணம், பாபா கலந்திருக்கின்ற காரணத்தினால சக்தி ஸ்வரூப் கி பஜாய் சர்வசக்திவான் நசர் ஆயேகா, சக்தி சுரூபத்துக்கு பதிலாக சர்வசக்திவானே தெரிய வருகின்றார். ஜெய்சே ஆதி ஸ்தாபனமே பிரம்மா ரூபமே சதேக் திக்காய் தீதா, ஆரம்பத்தில் பிரம்மானுடைய ரூபத்தில் எப்போதுமே ஸ்ரீகிருஷ்ணன் தான் தெரிந்து கொண்டிருந்தார். ஐசே அதே மாதிரி பச்சோந்தூரா சர்வசக்திவான் திக்காய் தே, உங்கள் குழந்தைகள் மூலமாக சர்வசக்தியான் தெரிய வர வேண்டும். சூச்சனா செய்தி, आज मास का तीसरा रविवार है. இன்று மாதத்தினுடைய மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை. சபி ராஜயோகி தபஸ்வி பாய் பहने, அனைத்து ராஜ யோகி தபஸ்வி சகோதர சகோதரிகள் சாய் 6:30 से 7:30 बजे तक, மாலை 6:30 7:30 வரை विशेष योग अभ्यास के समय, விசேஷமான இன்டர்நேஷ்னல் யோகா அபியாசத்துக்கான நேரத்தில் அப்படி பூர்வஜ்பன் கே சொமான் மே ஸ்தித் ஹோ, தனது மூதாதையர் ஸ்திதியினுடைய சுமானத்தில் நிலைத்திருங்கள். கல்ப விருட்சி ஜடமே பைட்டு, கல்ப விருட்சத்தினுடைய வேரில் அமர்ந்து பூரே விருட்சக்கோ சக்திசாலி யோகா தாந்தித்து, முழு மரத்திற்கும் சக்திசாலியான யோகத்தினுடைய தானத்தை கொடுத்து கொண்டே இருங்கள். அப்படி வம்சாவளிக்கு திவ்ய பாலனா கரை, தன்னுடைய வம்சாவளிக்கு திவ்யமான பாலனையை செய்ய வேண்டும். ஆக இன்னைக்கு அவ்வக்த பாப் தாதானுடைய மகா வாக்கியத்தில் பாபா தலைப்பில் என்ன சொன்னாங்க, தனது சொமானம் என்ற பெருமையில் இருங்கள். நேரத்தினுடைய மகத்துவத்தை தெரிந்து எவர் ரெடியாக ஆகுங்கள். நல்லது. 17/8/2025 இன்றைய பயிற்சிக்கான குணம், சதா இந்த நினைவு இருக்க வேண்டும். அதாவது அனைத்து தடைகளையும் அழிக்கக்கூடிய, தடைகளை அழிக்கும் கணேசராக இருக்கின்றேன். சக்தி
நான் ஆத்மா சர்வசக்திவான் சிவனுடைய குழந்தையாக இருக்கிறேன். அனைத்து ஆத்மாக்களின் தடைகளை நீக்கக்கூடிய, தடைகளை அழிப்பவராகி தனது சர்வசக்திகளின் சகாஷ் மூலமாக அனைத்து ஆத்மாக்களின் தடைகளை அழிக்கக்கூடிய காரியத்தில் சகயோகம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அனைவருடைய தடைகளும் அழிந்து போய்கொண்டே இருக்கிறது. அனைவருக்கும் நன்மை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆத்மாக்களை சார்ந்திருப்பதற்கு பதிலாக ஒரு பாபா மீது முழுமையாக சார்ந்திருத்தல். தாதி அவர்கள் ஒருபோதும் எந்த ஒரு ஆத்மா மீதும் சார்ந்திருக்கவில்லை. ஒரே பலம், ஒரே நம்பிக்கை. பாபா நம்மோடு கூட இருக்கிறார், அவரே நம் துணைவர். இதே நிச்சயத்தின் ஆதாரத்தில் ஒரு பாபா மீதுதான் முழுமையாக சார்ந்திருந்தார். தாதிஜி நம் அனைவருக்கும் இந்த அறிவுரை கொடுக்கிறார். அனைத்திலும் நல்ல குணம், ஒரு பாபாவுடைய ஈடுபாட்டில் மூழ்கி இருப்பது, ஒரு பாபாவை சார்ந்திருப்பது. குழுவில் இருந்து கொண்டு நாம் அந்த மாதிரியும் சொல்ல முடியாது, எனக்கு யாரோடும் தொடர்பு கிடையாது. நாம் பணிவுள்ளவராகி அனைவருக்கும் மதிப்பளிக்க வேண்டும், ஆனால் யார் மீதும் சார்ந்திருக்க கூடாது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. है
उसने